படித்தால் மட்டும் போதுமா, படித்தாதான் ஜெயிக்க முடியுமா, ஏன் சார் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ அடிக்கடி நம்ம பார்க்க முடியுது. கல்லூரிகளில் இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் போல், என்ன படித்தவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து தொடங்கி சோஷியல் மீடியாலாம் என்ன படித்து எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரால் பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11ஆவதா ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காமல் ஜெயிச்சவன் 10 பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, படித்து ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். அறிவு என்பது தான் அற்றம் காக்கும் கருவி. அது மார்க் சம்மந்தப்பட்டது மட்டுமில்ல, படிப்பு தான் இங்கே சமூக நீதியை சொல்லிக் கொடுத்துருக்கு. இதே தெருவில் போங்க, யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி ரோட்டில் வச்சு அடிச்சானா விட்டுட்டு போயிருவீங்களா? ஏன் பொண்டாட்டி சொன்னாலும் தூக்கி போட்டு தான் மதிப்பா. அதை அப்புறம் பொம்பளை மேலே கையை வைக்கிறேன்னு எது கொடுத்துச்சு? இந்த அறிவு சமூக நீதி கொடுத்துச்சு, கல்வி கொடுத்துச்சு. பெரியார் கொடுத்தானுங்கல்ல. 500க்கு 499 மார்க் எடுத்தவன், என் வீட்டில் எக்லஸ் சாக்லேட் கொண்டாந்து கொடுத்தவன், தினத்தந்திலையும் தினமலர்லையும் எல்லா பேப்பர்லையும் பேட்டி கொடுத்தவன் அவன் இல்லை. சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறவன் படித்தவன். இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை களை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண் படித்தவள். இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கிற ஒருவன் படித்தவன். இந்த சமூகம் இன்னமும் பிரச்சனையில் இருக்கிறது என்று புலம்பாமல் அதற்கான வழியை தேடுகிறவள் படித்தவள். நீ படித்தவனா படிக்காதவனா நீ முடிவு பண்ணிக்க. மற்றவெல்லாம் பிம்பிளிக்கு பிலாப்பி, தட்ஸ் இட். வச்சிருந்த கோலார் தங்கவயலில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரானைட் வரைக்கும் கொண்டு போயாச்சு. சும்மா புழுகுறாங்க. என்ன வளம் இந்த இல்லை நாட்டுகள்? ஒன்றும் கிடையாது. மூளை மட்டும் இருக்கு. வீட்டுக்குள்ள தங்கக்குட்டி மாதிரி சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனும் பொண்ணுமா இளைஞர் கூட்டம் இருக்கு. இது 2 தான் நம்மோட சொத்து. இதை வச்சு என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். இந்த படிப்பில் நல்ல படிப்பு கெட்ட படிப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்படி ஃப்ரெண்டில் நல்லவன் கெட்டவன்னு கிடையாதோ, அதே மாதிரி படிப்பில் நல்லது கெட்டதுன்னு கிடையாது. ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான், படிப்புனாலே நல்லது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போகிறோம்னு நீங்கள் நினைக்க வேண்டியது. எனக்கு யார் வேணாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம். நிறைய பேர் அக்ரி காலேஜில் போய் படிக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பிகாம் படிக்கிற ஒரு பையன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வரலாம், தப்பு கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கணுங்க தான் முக்கியம். இந்தியன் டீம் மாதிரி நம்ம படிப்பெல்லாம் எல்லாரும் தனித்தனியாக சூப்பராக பண்ணுவோம். எதிர்காலத்தில் கல்வி எப்படி போக போகுதுங்கிற ஒரு மிக முக்கியமான பார்வை உங்களுக்கு வேண்டும். இந்த டீமாக இருக்கிறதுலாம் நல்ல விஷயம் தான். நாங்களாம் பிஏ ஹிஸ்ட்ரி, நாங்களாம் பிஏ எக்கனாமிக்ஸு, நாங்களாம் பிகாமு, நாங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, நாங்களாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, நாங்களாம் தமிழ் ஆளுக்கு தனித்தனியாக நிற்பது என்பது கிட்டத்தட்ட பிரிஞ்சு நிற்கிறதுக்கு சமானம். எல்லாரும் எல்லாருடைய அறிவையும் பெறணும். முதல் முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படக்கூடிய ஆசையான விஷயம் என்னென்னா, நான் ஒரு டே காலேஜில் படிக்காத பையன், அதனால் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஈவினிங் காலேஜில் படிக்கிறப்ப இருந்ததில்லை. நிச்சயமாக நீங்கள் இன்னொரு துறை சார்ந்தவர்களோடு பழகணும். எப்போ நீங்கள் இன்னொரு துறை சார்ந்த மனிதர்களோடு பழகுகிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த உலகம் பற்றி புரியும். காமர்ஸ் படிக்கிறவங்க ஹிஸ்ட்ரிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நானே 4 பேரோட சேர்ந்து பழகிட்டு இருக்கேன்னா அறிவு எப்படி விருத்தி அடையும்? ஒரு மீடியாவில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மீடியாக்காரங்களோட பழகலாம் அறிவை விருத்தி செய்து கொள்ள முடியாது. உங்களை போன்ற மாணவர்களோட பழகணும், அடுத்த தலைமுறையோட பழகணும், ரோட்டில் டீ விற்கிறவரோட பழகணும், சர்பத்து கடைக்காரரோட பழகணும், பீச்சில் சுண்டல் விற்கிற பையன் கூட பழகணும், பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ட்டையும் பழகணும், எல்லார்ட்டையும் பழகணும். எல்லாரிடமிருந்து அறிவு இருக்கிறது எங்கிருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வரலாறை உருவாக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் வரலாறை தவறாக ஒரு நாளும் பேசாதீர்கள். நம்ம வரலாறு பெரிய வரலாறு, அதை படிக்கிறவங்க பெரிய படிப்பு படிக்கிறவங்க தான். டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் தட். அடுத்தவர்கள் சொல்றதுலேருந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்னமா, அடுத்தவன் என்ன சொல்லிடுவாங்களோ நமக்கு பிரச்சனையே. நான் அதை தான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்ல வரேன். அடுத்தவர் யார் என்ன வேணாலும் சொல்லலாம். நீலாம் ரோட்டில் தான் நிற்பேன்னு என்ன சொல்லியிருக்காங்க? 3000 ரூபாய் சம்பளத்திற்கு சென்னையிலே பணியிலே கிடைத்து 3 நாள் போயிட்டு என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு 3 நாளில் வெளியில் ஓடியாந்துட்டு ஒரு 15 கிளாஸ் காரில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் கனவுகளை துரத்துவதற்கான காலத்தில் இப்படி போய் அடைந்து கொள்ள விருப்பப்படவில்லைன்னு யோசிச்சு பாருங்கள். 20 years back 3000 rupees in Chennai itself is a big money இல்லையா? 3000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை என்பது அதுவும் வாங்கி கொடுத்தாங்க வேற, கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி. அதை விட்டு நான் வெளியில் வந்தப்ப எல்லாரும் திட்டினாங்க. எங்கள் அப்பா மட்டும் தான் சொன்னார், இது கனவுகளை துரத்த வேண்டிய நேரம் என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு ஓடு அப்படின்னார். பயப்படாமல் சொன்னார். வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தேவையில்லைங்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தபோது கூட என்னை தந்தை உந்தி தள்ளினார். அவ்வளோ பேர் சொன்னாங்க, நீ மளிகை கடைக்கு தான் போவ, ரோட்டில் தான் நிற்ப, மாடு தான் மேப்பேன்னு சொன்னவங்களாம் உண்டு. அவங்களாம் இப்போ என்னை கல்யாண வீட்டில் பார்க்குறப்ப ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதனால் நாம் என்ன மதிப்பு வச்சுருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம் பார்க்குமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேலே மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. The image is not created, it has been given. நாம தான் கொடுக்கணும் அந்த இமேஜ். நான் யார் என்பது குறித்த புரிதலை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னுடைய. அடுத்தவன் சொல்றான் நான் கவலைப்படாமல் இருக்கேங்கிற ஸ்டேட்டஸ் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வர வேண்டும் என்பதை எண்ணமும் உங்களுக்கு தான் இருக்கணும். அறிவாளி தன்னை பற்றி அறிவாளி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான், திறமைசாலி தன்னை பற்றி திறமைசாலி பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான்.
ஒழுக்கம் சார்ந்த சிந்தனையோடு இருக்கவன் அது குறித்த பிம்பத்தை முன்வைக்க பார்ப்பான். நீங்கள் எந்த பிம்பத்தை முன்வைக்கிறீங்களோ அந்த பிம்பம் தான் உலகத்தில் தேரும். ரைட்டா? உங்களுக்கு தெரிஞ்ச 2 குண்டான பசங்களை எடுத்துக்கங்களேன். என்னோட ரூமில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நீயே குண்டா தானடா இருக்கேன்னு கேட்கக்கூடாது. அப்போ அதில் ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான். அவனுக்கு வந்து அமுல் பேபி அப்படின்னு பேர். ஏன்னா நாம கொஞ்சம் குண்டா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தன்னை அழகாக வச்சுக்கணும், தன் உடம்பை ரசிக்க தெரிஞ்சிருந்துச்சு அந்த பையனுக்கு. இன்னொருத்தனை கெட்ட வேற வார்த்தையிலே திட்டுவாங்க, ஏன்டா அப்படி இருக்கா ஏன்டா அப்படி இருக்கான்னு. அவனை பொறுத்த வரைக்கும் விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் நம்ம அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டான். தன்னை அழகென்று நினைத்தவன் சரியாக உடைவிடுத்தி கொண்டான், தன்னை சரியாக முன்வைத்து கொண்டான். அவனை அடுத்தவன் அமுல் பேபின்னா, தன்னை அசிங்கம்னு நினைச்சவனை அடுத்தவன் அசிங்கம்னு சொன்னான். நீ யார் என்று நீ முடிவெடு, உலகம் முடிவெடுக்க ஒரு நாளும் அனுமதிக்காதே. தட் ஹாஸ் டு பி இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் வித் அதர்ஸ். நீங்கள் யார், நீங்கள் தான் முடிவு. ரைட்டா? உலகம் 1000 சொல்லும், அவனுக்கு புரிஞ்சதுக்கு புரியாதுக்கு 1000 வச்சிருக்கு. அதுக்கு தெரிஞ்சது அது சொல்லும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கு தான் முக்கியம். நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு 2 தெரியாது. நாம யாருன்னு நமக்கு தெரியாது. 2வது நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. இது 2 தான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அது மோசமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் சொசைட்டி இது. ஆரம்ப காலத்திலேருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா நேரத்திலுமே அடுத்தவர்களுடைய முடிவுகளுக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கு. ஏன் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுக்கான காரணமே இது 2 தான். நாம யாருன்னு நமக்கு தெரியாது, நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. இனிமேல் அது உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா சோழி முடிஞ்சு போகும். அதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் 3 முடிவு ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன். முதல் முக்கியமான முடிவு, பிடிச்ச ஒரு படிப்பு நமக்கு பிடிச்சிருக்கணும், அந்த படிப்பு நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போலாம் அந்த படிப்பு சூஸ் பண்ணுறதே ஒரு பந்தாவாக சூஸ் பண்ணுறாங்க இல்லையா? நாம் என்ன படிக்கிறோம்னு கேட்டால் அடுத்தவெல்லாம் நின்று போயிடணும், எவனுக்குமே தெரியப்படாது. ஊர் உலகத்துக்கே தெரியாத ஒரு வித்தியாசமான படிப்பை படிக்கணும். அப்புறமா தெருவில் தெரியணும் வேலையே கிடைக்காம அப்படின்னு ஏதாவது வித்தியாசமாக படிக்க பார்க்குறோம். நோ, புரிஞ்சிருக்கணும். அந்த படிப்பை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், பிரியம் இருக்கணும். காலம் முழுக்க நம்ம கடந்து போகிறோம் இல்லையா? அப்போ அந்த படிப்பை நம்ம விரும்பி சூஸ் பண்ணணும். பிடிச்ச படிப்பு முதல் முக்கியமான முடிவு. 2வது முக்கியமான முடிவு, பிடித்த ஒரு வேலை. ஏன்னா வாழ்க்கையில் 2வதும் காலம் முழுக்க நீங்கள் செய்ய போகிற ஒரு விஷயம். அது உங்களை எப்போதுமே உற்சாகத்தோடு வச்சிருக்கணும். என்னடா வேலை இது, வேலையை போய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கமே வைத்தறிச்சலோட வேலைக்கு போனால் வாழ்நாளில் எவ்வளோ நாள் தள்ள முடியும், சுமையோடு இருக்கும். அப்போ 2வது முக்கியமான முடிவு என்பது என்ன? பிடித்த ஒரு வேலை. முதல் முக்கியமான முடிவு பிடிச்ச ஒரு படிப்பு. 2வது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வேலை. 3வது முக்கியமான முடிவு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை, கணவரோ மனைவியோ. இது 3 மட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னா அவர் ராசா, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த 3 முடிவோட 3வது முடிவு தான் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா? வா, சூப்பர் மேட்ரு சார் சொன்னது. ஆனால் அந்த 3வது முடிவு கரெக்டாக இருக்குன்னா முடிவு கரெக்டாக இருக்கணும். இப்போ எடுத்திருக்கக்கூடிய உங்கள் முதல் முடிவிலிருந்து இந்த வாழ்க்கை தொடங்குகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த பல்வேறு முடிவுகள் என்பது பெரும்பாலும் பெரியவர்கள் எடுத்த முடிவு, சரி தப்பு எடுத்த விஷயம். அநேகமாக இப்போ கூட நிறைய பேர் BA ஹிஸ்ட்ரி படிக்க நினச்சவங்கள BA தமிழுக்கோ BComக்கோ கூட வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடும். அதுமாரி கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டு 10th ஸ்டாண்டர்ட் அப்போவே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால நான் சயின்ஸ் குரூப் எடுத்தேன், இப்போ எனக்கு பிடிச்ச வெக்கேஷனல் குரூப் தான் நான் எடுப்பேன், வீட்டில் சண்டை போட்டு இப்போ வந்து கோர்ஸில் சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடும். ரைட்? அப்போ ஏறக்குறைய 50% மாணவர்களுக்கு சொந்தமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு என்பதே ஒரு கல்லூரி காலகட்டத்தில் தான் கிடைக்குது. இதுக்கு மேலே சொந்தமாக முடிவெடுக்க நீங்கள் டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஷியல். இது வரைக்கும் இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவதற்கான இடத்திற்கு நீங்கள் வரணும்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். நம்ம பிரச்சனை என்னென்னா அடுத்தவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குலாம் நமக்கு தெரியும் இல்லையா? எழுத்து விட்டு மேகலாக்கு என்னென்ன தெரியுங்கிற லிஸ்ட்டு நம்மக்கிட்ட உண்டு. பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த சந்தோஷுக்கு என்னவெல்லாம் தெரியுன்னு நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு உண்டு. அவன் பணக்காரன், அவங்க அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவனுக்கு ஆங்கிலம் நன்றாக வரும், 10th ஸ்டாண்டர்ட்லேயே நல்ல மார்க் எடுத்தான், அவங்களுக்கு 2 மாமா இருக்குது, ஒரு அத்தை பொண்ணு இருக்குது, அதைத்தான் அவன் கட்ட போகிறான். அவ்வளோ வரைக்கும் டீட்டெயில் இருக்குது. ஏற்று வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், கிளாஸில் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்கவே, கூடவே வளர்ந்த கசின், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க மற்றவன் எல்லாரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்க நம்மளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோ நமக்கு தெரியுமா? டூ யூ கைஸ் நோ யுவர் செல்ஃப் பெட்டர்? தெரியுமா? நமக்கு எது நல்லா பிடிக்கும்னு தெரியுமா? நமக்கு இது வரைக்கும் பிடிச்சது எல்லாமே அடுத்தவர்கள் நம்ம தலையில் சுமத்துனதுனால பிடிச்சதா, நமக்கா பிடிச்சதாங்கிறத கண்டுபிடிங்க முதல்ல. ரொம்ப காலம் வரைக்கும் எனக்கு இட்லி தான் பிடிக்கும்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவனுக்கு இட்லி தேங்காய் சட்னினா உயிர் அப்படின்னு. நானாக வெளியில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் திங்க ஆரம்பித்தவர் தான் தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத உணவின் பேரே இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு தேங்காய் சட்னி இட்லியும் பிடிக்கும்னு எப்படிமா நீ சொன்ன அப்படின்னு. இல்லைடா தம்பி, அது 2 தான் எனக்கு நல்லா செய்ய வரும்னாங்க எங்கள் அம்மா. அவங்களுக்கு எது நல்லா செய்ய வந்துச்சோ அதை நமக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. உணவில் தொடங்கி அத்தனையும் இப்போது நீங்கள் மனதில் வைத்திருப்பதெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள் அல்ல. Now you guys are grown adults, not even a small boys, right? இனிமேல் அப்படிலாம் விடலை பிள்ளைகள் போல விசிலடிச்சான் குஞ்சுகள் போல உங்கள் காலத்தை நீங்கள் கடத்த முடியாது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அப்போ சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய துணிச்சலையும் லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி நீங்கள் கொண்டு வரணும்னா எஜுகேஷன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அதனால் கொஞ்சம் சீரியஸாக தான் நம்ம எஜுகேஷனை பார்த்தானும் இருக்கு. படித்தால் மட்டும் போதுமா, படித்தா தான் ஜெயிக்க முடியுமா, ஏன் சார் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ அடிக்கடி நம்ம பார்க்க முடியுது. கல்லூரிகளில் இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் போல், என்ன படித்தவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து தொடங்கி சோஷியல் மீடியாலாம் என்ன படித்து எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரால் பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேரை சொல்லிட்டீங்களே, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது.
படிக்காமல் ஜெயிச்சவன் 10 பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா படித்து ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்வி தான் நமக்கு முக்கியமானது. அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்டில் ஆப் வைக்கிறானுவோ, ரைட்டில் திருப்புறானுவோ. நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடுறான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் தான் வருவான். அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும், அவ்வளோ மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் சொருங்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். காமராஜர் வந்த பிறகுதான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது. பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காகத்தான் கொண்டு வந்தார் இல்லையா? மதிய உணவு திட்டம் வந்த பிறகுதான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க. கடைக்கு வேலை போனவங்கலேருந்து தொடங்கி சின்ன சின்ன கலப்படுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான். காமராஜர் படிக்காதவர் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு படிக்காமல் ஜெயிச்சவங்கள ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே. படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆன பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வான முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டமாக அடுத்தடுத்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான் இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க இத்தனை 1000 பேரும், இவ்வளோ பேரும். அதான் நீங்கள் போய் சொல்லுங்கள், அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டிலேருந்து வரவங்களாம் தமிழில் பேசலன்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில் கேட்டு பாருங்க. வறுமை இருந்தால் பிள்ளையை வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். வறுமை இருந்தால் செங்கச்சோலை கூட்டிகிட்டு போயிடுவான். வறுமை இருந்தால் ஆணி அடிக்கிறது கூட்டு போயிடுவான். உசுரே போனாலும் பிள்ளையை படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தான் இருக்கிற ஸ்டேட் இதான். ஏன்? வை? த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் ஹியர் இஸ் எஜுகேஷன். குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்ச கைத்தை மட்டும் கழுத்தில் போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர். The purpose of education is bigger here. It is not an easy job. You guys can't take these things easy. Social media la விளையாட்டு தரமா படிப்பு ஒண்ணுமே கிடையாது. உங்களை ஏமாத்துறவங்க பக்கம் போகாதீங்க. அவள மக்கு பய. We have to educate ourselves. அறிவு என்பது தான் அற்றம் காக்கும் கருவி. அது மார்க் சம்பந்தப்பட்டது மட்டுமில்ல, படிப்பு தான் இங்கே சமூக நீதியை சொல்லி கொடுத்துருக்கு. இதே தெருவில் போங்க, யாராவது ஒருத்தன் பொண்டாட்டி ரோட்டில் வச்சு அடிச்சானா விட்டுட்டு போயிருவீங்களா? ஏன் பொண்டாட்டி சொன்னாலும் தூக்கி போட்டு தான் மதிப்பா. அதை அப்புறம் பொம்பளை மேலே கையை வைக்கிறேன்னு எது கொடுத்துச்சு? இந்த அறிவு சமூக நீதி கொடுத்துச்சு, கல்வி கொடுத்துச்சு, பெரியார் கொடுத்தானுங்கல்ல. அதான் பச்சவனா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 500க்கு 499 மார்க் எடுத்தவன், என் வீட்டில் எக்லஸ் சாக்லேட் கொண்டாந்து கொடுத்தவன், தினத்தந்திலையும் தினமலர்லையும் எல்லா பேப்பர்லையும் பேட்டி கொடுத்தவன் அவன் இல்லை. சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறவன் படித்தவன். இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை களையெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பெண் படித்தவள். இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தவிப்போடு இருக்கிற ஒருவன் படித்தவன். இந்த சமூகம் இன்னமும் பிரச்சனையில் இருக்கிறது என்று புலம்பாமல் அதற்கான வழியை தேடுகிறவள் படித்தவள். நீ படித்தவனா படிக்காதவனா நீ முடிவு பண்ணிக்க. மற்றவெல்லாம் பிம்பிளிக்கு பிலாப்பி, தட்ஸ் இட், ஒன்றும் கிடையாது. அவன் தான் படித்தவன். அப்போ கல்வி குறித்த பார்வை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. விளையாட்டு போக்காக வேலைக்கு போகும் ஒரு ஏற்பாடாக மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. we are grown people, right? நீங்கள் கேட்குறீங்கள படிப்பு மட்டும் போதுமானு. படிப்பு மட்டும் என்றைக்குமே போதாது. ஆனால் படிப்பை நம்ம எப்படி பார்க்குறோன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த சமூகம் நம்மளை படிக்க சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கா இல்லையா? நம்மளை படிக்க அனுப்புனவனுக்கு ஒரு காரணம் இருக்குது, படிக்க வந்திருக்க நமக்கு ஏதாவது காரணம். ஸோ do we have a purpose for education? That's a $1 million question that we need to arise. ஒரு கல்வி படிக்க வரக்கூடிய நமக்கு கல்வி குறித்த என்ன பார்வை இருக்கிறது? 3 ஆண்டுகளை கழிப்பதா? 3 ஆண்டு முடித்துவிட்டு 7000 ரூபாய் சம்பளத்தில் எங்காவது வேலைக்கு போவதா? படித்து முடித்தவுடன் தொழில் தொடங்குவதா? இதெல்லாம் அப்புறம். ஆனால் ஏன் படிக்க வந்திருக்கோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம வீட்டுக்கு ஒரு ஐடியா இருக்குது, சரியோ தப்போ அவங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கா? இப்போ வீட்டில் இருந்தால் தொந்தரவுங்கிறதுக்காக கூட நம்மளை காலேஜுக்கு அனுப்பியிருக்கலாம் செலவில், அதுவும் உண்டு. இவன் இருந்தால் இம்சரா நம்மளால 24 மணி நேரம் நம்மளால் இருக்க முடியாது, ஒரு 6 மணி நேரம் வெளியில் இருக்கட்டும் கூட நம்மளை அனுப்பியிருக்கலாம். முன் வரிசையில் ஒருத்தர் சிரிக்கிறாரு, அவரை அப்படித்தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது ஏதோ ஒரு கல்யாண காரணம் இருக்கலாம். பிள்ளை படிச்சிச்சுன்னா 10 பவுன் கம்மியாக போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். இப்போலாம் பொண்ணே கிடைக்கலைங்கிறாங்க இல்லையா? பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்தால் செலவுன்னு பெற்றுக்காமல் இருந்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க சதவீதம் குறைஞ்சி போய் பொண்ணே கிடைக்கலைங்கிறானுங்க. வீட்டில் ஒருத்தனுக்கு எவனுக்குமே பொண்ணு கிடைக்காம 35 வயசு வரைக்கும் உட்காந்துருக்கான், 35,000 ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ ஏதோ வீடு ஒரு காரணம் வச்சுருக்குது. எங்கோ ஒரு இடத்துல அப்பாவோ அம்மாவோ கல்யாண வீட்டில் ஏன் மகனை படிக்க வச்ச ஆளாக்கலை அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து தொடையில் தட்டி ஏதோ ஒரு சபதம் போட்டது கூட காரணமாக இருக்கலாம்.
படித்தா தான் 4 பேர் மதிப்பாங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் படித்து வரட்டுங்கிறதுக்காக கூட நம்ம வீட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்காக படிக்க வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் படிக்க வைக்கிறவங்களுக்கு சரி தப்பு அடுத்து. ஆனால் படிக்க வர நமக்கு காரணம் இருக்காங்கிறதா இப்போ கேள்வி. படிக்க சொன்னவங்கள்ட்ட காரணம் இருக்குது, படிக்க வந்த நம்மக்கிட்ட காரணம் இருக்கா? சொன்னவங்கள்ட்டே காரணம் இருக்குன்னா படிக்க வந்த நமக்கு காரணம் இருக்கா? டூ யூ ஹாவ் அ பர்பஸ் ஃபார் யுவர் எஜுகேஷன்? தட்ஸ் அ நவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு ரைஸ். அந்த பர்பஸ் தெரியலைன்னா நம்மளால் ஃபோக்கஸாகவே இருக்க முடியாது. பர்பஸ் இல்லைன்னா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அதுதான் நமக்கு என்னமோ மாறுங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா? த சோ கால் டிசீஸ் கால் என்னமோ மாதிரி இருக்கு. இட்ஸ் த பிக்கஸ்ட் டிசீஸ் அமாங் யூத் டுடே. எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? வாரத்தில் ஒரு நாளாவது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ பையனுக்கோ எவ்ரிபடி என்னன்னே தெரில என்னமோ மாறு இருக்கு. இருக்கா இல்லையா? என்னன்னே தெரில என்னமோ மாறு இருக்கு. இங்கேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், இல்லை இங்கேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணும், என்னன்னே தெரிலடி காலையிலேருந்து என்னமோ மாறு இருக்கு. ஏன்டி வீட்டில் எதுவும் திட்டினாங்களா? எதுவும் ப்ராஜெக்ட்லாம் முடிக்காமல் இருக்கியா? காலேஜில் எதுவும் திட்டினாங்களா? பாய் ஃப்ரெண்ட் எதுவும் கோச்சிக்கிட்டானா? ஏதாவது கேட்டாலும் தெரிலடி ஒன்றுமே இல்லை, ஆனால் நினைத்தில்ல என்னமோ மாறு. சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு சரியாயிரும். சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி ஒரு 11 மணிக்கு காலையில் சாப்பிட்ட பிறகு தூங்கி 11 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னன்னே தெரிலடி என்னமோ மாறு இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நான் வேணா வரேன், அப்புறமா நம்ம பேசிட்டு இருக்கலாண்டி, ரிலாக்ஸ் ஆகிடாலாம், ஒன்றுமே கிடையாது, டோன்ட் வரி அப்படின்ட்டு. இல்லடி என்னமோ மாறு இருக்கு. என்னன்னு சொன்னான்னு தானே தெரியும் ஏன் என்னமோ மாறு இருக்குன்னு. அது எனக்கு தெரிஞ்சா நானே பதில் சொல்ல மாட்டேன், எனக்கு தான் தெரியலையே என்னமோ மாறு இருக்குன்னு. மத்தியானம் சாப்பிட்டு தூங்கு, மறுபடியும் அந்த பிள்ளை எப்படியாவது கட் பண்ணி தொலையணுமேன்ட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கு சரியாயிரும். டிவி பாரு அப்படின்னு. மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டேன், டிவி பார்த்தேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் என்னன்னே தெரியல என்னமோ மாறு. மரியாதையே ஃபோனை வீண் அந்த பொண்ணு ஃபோனை கீழே வச்சுட்டு திரும்ப அந்த பொண்ணு இப்போ 4 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என்ன அப்படின்னா என்னன்னு தெரியலடி என்னமோ மாறு இருக்கு. இப்போ டிசீஸ் அங்கே போயிருக்கு. ஏன் என்னமோ மாறு இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதுக்கும் நம்மகிட்ட பர்பஸே இல்லை. வாழ்வதற்கு பர்பஸ் இல்லை, படிக்கிறதுக்கு பர்பஸ் இல்லை, ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பர்பஸ் இல்லை, ஸ்பெண்டிங்க்கு பர்பஸ் இல்லை, காதலில் பர்பஸ் இல்லை, என்ன கருமத்திலையும் பர்பஸ் இல்லை. We don't have purpose. We have ambitions. We don't have purpose. There is a basic difference between ambition and purpose. பர்பஸ்ங்கிறது காரண காரியங்களை கேட்டறியும். நான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய மனிதனாக வருவேன் அப்படிங்கிறது ஆம்பிஷன். Do we have a plan for that? Is there any purpose behind that? நான் ஏன் படிக்க வந்திருக்கேன்னு தோணும்ல? உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்கன்னா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து வரக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்கள் ஆசைப்படக்கூடிய அமெரிக்காவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், உலகத்துடைய இன்ன பிற நாடுகளாக இருக்கலாங்களா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தானாக தான் படிக்கணும். வீட்டிலேருந்து தான் காசு தர மாட்டானுங்க. போய் செக் பண்ணி பாருங்க. ஒபாமா பொண்ணு போய் கடையிலே வேலை பார்த்துச்சுங்கிறீங்களா? அங்கே லைஃப் ஸ்டைலே அதுதான். ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பிறகு மெக்டொனால்ட்ஸ்லையோ ஹங்கிரி ஜாக்ஸ்லையோ KFCலையோ எச்சு பிளேட் எடுக்கணும், நைட்டு பாரில் போய் வேலை பார்க்கணும், தன் படிப்புக்கு தானாகத்தான் சம்பாரிச்சுக்கணும். இங்கே வேறு வழி இல்லைன்னா பார்ட் டைம் பண்ணுவாங்களே ஒழிய அப்படிலாம் இங்கே விட்டுறவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பிள்ளைக்காக அப்பா கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். அவனை ஒரு டிகிரி படிக்க வச்சு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணுக்கு பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்க 2 பெத்தெடுத்து அதுங்களை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போய் விட்டு அப்புறம் அதுங்களுக்கு காலை சீட்டு அலையிற வரைக்கும் அப்பனுங்க உசுரை கொடுத்துருப்பானுங்க. இங்கே ரைட்டு தானே? அவனுக்கு வேணா பர்பஸ் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பர்பஸ் இருக்கணுமா இல்லையா? எஜுகேஷன். டூ யூ ஹாவ் அ பர்பஸ்? லைஃபே மாற்ற போகிறது எஜுகேஷன் தானே. நம்மகிட்ட பர்பஸ் இருக்கா? 1ஆம் ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற போதே இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உங்கள் அண்ணங்க மாதிரி 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் மாப்பிள்ள நம்ம பிகாம் படித்தோம் அப்படின்னு பேசி முடிவெடுக்காமல் இப்போதே ஏன் பிகாம் படிக்கணும்னு முடிவெடுங்க. ஏன் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு முடிவெடுங்க. ஏன் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கன்னு முடிவெடுங்க. தமிழ் படிக்கிறீங்கன்னு முடிவெடுங்க. ஆங்கிலம் படிக்கிற முடியுங்க. வாட் இஸ் த பர்பஸ்? உங்களோடு 7ஆம் வகுப்பிலே படித்த உங்கள் தோழி இப்போது உங்களோடு கல்லூரிக்கு வரவில்லை. அவளுக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக சின்ன வேலைக்கு போயிட்டா. உங்களோடு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சைக்கிள் கடையில் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். உங்களோட 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து நல்ல மார்க் எடுத்தும் கூட வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால ஏதோ ஒரு வேலைக்கு போன உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு சேர்த்து படிக்கிறதா படிப்பு. அவ்வளோ பேருக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்க வேண்டிய இடத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்டு பொருளாதாரத்தாலோ சூழ்நிலையால் படிக்க முடியாமல் போன அத்தனை பேருக்கு மடியில் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இட் இஸ் அ கிரேட் பிளெஸிங் ஃபார் யூ பீப்புள். யூ ஷுட் ஹேவ் அ பர்பஸ் ஃபார் எஜுகேஷன். அந்த பர்பஸ் இருந்தால் தான் ஆம்பிஷன் ஒர்க் ஆகும். இல்லைனா ஆம்பிஷன்லாம் வெறும் ஆசையாக இருக்கும் இல்லையா? ஒரு யமஹா பைக்கை பார்க்குறப்ப யமஹா வாங்கணும்னு தோணும். அது மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட பேஷனோ பர்பஸோ இல்லாமல் போனால் ஆசையாகவே போயிட்டுருக்கும் ஆம்பிஷன்லாம். யமஹா பார்த்தா யமஹா வாங்கன்னு தோணும், என்ஃபீல்டு பார்த்தா என்ஃபீல்டு வாங்கன்னு தோணும், ஜாவா விளம்பரத்தை பார்த்தா ஜாவா வாங்கன்னு தோணும். இப்போ வந்த நடிகையை பிடிக்கும், அடுத்த படத்தில் வேற ஒரு நடிகையை பிடிக்கும். அப்படி வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல. when you have an ambition, 2 things are very much important. One is a purpose, second one is a plan. ஆம்பிஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா உங்கள்கிட்ட பர்பஸ் இருக்கணும். ஏன் படிக்கிறீங்கிறதுக்கான காரணம் இருக்கணும். அப்போ தான் அந்த படிப்பு மீது உங்களுக்கு பிரியம் வரும். படிப்பின் வழியாக என்ன செய்யணுங்கிறவனும் 2வது பிளான் வேணும். நான் நல்லா வரணும். இது நம்ம ஊரில் கோயிலில் பூசாரிங்க 90 பூசி விட்டு நல்லார், 90 பூசி விட்டு நல்லார் மயில், அந்த மாதிரி நாமளே நம்மளை முடிவு எடுத்துக்க முடியாது இல்லையா? நல்லா வரணும்னா என்ன வரணும்? வாட் இஸ் யுவர் பிளான் இன் த நெக்ஸ்ட் 5 years? வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு பி இன் ஆஃப்டர் 5 years ஆஃப் டைம்? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள்? நீங்கள் தெருவில் இறங்கி நடந்தால் உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க போது? நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க? என்ன சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க? இந்த சமூகத்துக்காக என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? உங்கள் அப்பா அம்மாவை என்ன பொசிஷனில் வச்சிருப்பீங்க? உங்கள் வாழ்க்கை குறித்து உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? டூ யூ ஹாவ் அ பிளான்? தட்ஸ் இம்பார்ட்டன்ட்.
பாஸ் நீங்கள் பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்லிங்க, நாங்களே இப்போ தான் ஸ்கூல்லாம் படித்து முடிச்சவங்களை வச்சு செஞ்சாங்க, நாங்களே கஷ்டப்பட்டு 12ஆம் கிளாஸ் படித்து மூச்சா பிடிச்சி ஏதோ டிகிரிக்கு வந்திருக்கோம். இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு நோட்டை எடுத்துகிட்டு காலேஜுக்கு வரலாம்னு சொன்னால் முதல் நாள்லேருந்து 6 நாள் ஓரியன்டேஷனே வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். எஜுகேஷன் இஸ் ரியலி a big thing guys. நம்மகிட்ட வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ரைட்டா? வச்சுருந்த கோலார் தங்கவயலில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரானைட் வரைக்கும் கொண்டு போயாச்சு. சும்மா புழுகுறாங்க. என்ன வளம் இந்த இல்லை நாட்டில் ஒன்றும் கிடையாது. மூளை மட்டும் இருக்குது, மூளை மட்டும் இருக்குது. வீட்டுக்குள்ள தங்கக்குட்டி மாதிரி சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனும் பொண்ணுமா இளைஞர் கூட்டம் இருக்குது. இது 2 தான் நம்மளோட சொத்து. இதை வச்சு என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ எஜுகேஷனை விளையாட்டை எடுத்துக்க முடியாது. ரைட்? அப்போ எஜுகேஷனை விளையாட்டை எடுத்துக்க முடியாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.